பல வேடங்களிலே வருவார்கள் ஓட்டு கேட்டு. ஏதோ இப்போது நடந்த ஆட்சி அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் தமிழ்நாட்டை ஆனதை போல அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிச்சு கரெக்டா இருந்த ஒப்படைச்சிங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து ஒரு மீட்டிங் உட்கார்ந்து பேசலாம். திமுக ஆட்சியுடைய அமலங்கள் வெட்டு வெளிச்சமாயிருக்கு. இன்னைக்கு திமுக அரசு என்ன செய்யுது சொன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியினுடைய குறைபாடுகளை, ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து அதை பூதாகரமாக்கி பிரச்சனையை பெரிதாக்கி பழைய பிரச்சனைகளை மறக்கடிக்கிறார், மழுங்கடிக்கிறார். மக்கள் மறந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார். அதை நாம் மறக்க விடாமல் 5 ஆண்டு கால 4 ஆண்டு கால 4 ஆண்டு கால திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் படுகின்ற இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை தெரிவிக்கின்ற விதமாக நம்ம ஐடியும் இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். அதற்காகத்தான் கேஎம் கோபி, குழந்தை, சங்கர் ராமநாத் போன்றவர்கள் இங்க வந்திருக்காங்க. தலைமையிலிருந்து அறிவிச்சு 3 நாளா இங்க உட்கார்ந்துருக்காங்க. விருந்தில்ல நாளைக்கு இருக்காங்க. ஏற்கனவே ராஜபாளையம் தங்கி 3 நாள் பார்த்தாங்க. சிறுத்தூர் தங்கி 3 நாள் பார்த்துருக்காங்க. தீபாவளி கழிச்சாட்டு சிவாசி அடுத்து ஒரு ரவுண்டு வருவாங்க. நகர செயலர், ஒன்றிய செயலர்கள் இவங்க எல்லாருக்கும் அவங்க பொறுப்பு இருக்காங்க. மாவட்ட மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கு சில கூட்டுறவுகளை பிரிச்சு கொள்ளும். நீங்க பொறுமையா இருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிச்சு கரெக்டா இருந்த ஒப்படைச்சிங்கன்னா இவங்க அதற்கு தேவையான மற்ற பணிகளை என்ன செய்யறது, ஏது பண்றது, எப்படி பண்றது நம்ம ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து கூட ஒரு மீட்டிங் ஹாலில் உட்கார்ந்து கூட பேசிக்கலாம். இது போன்ற ஒரு திருமண மண்டபம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதை நாம் செய்தால் வெற்றி 100% உறுதி. இப்போதே வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை செய்கின்ற பட்சத்தில் பூத் கமிட்டிகள் எல்லாம் விழிப்படைகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் விழித்து விடுவார்கள். தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் விழித்துக் கொள்வார்கள். திமுக ஆட்சியுடைய அமலங்கள் நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதற்கு நம்முடைய பணி, பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய பணி, இந்த வெற்றி அதிமுக வெற்றி, எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்கு அடித்தளம் போடக்கூடியவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள். ஆகவே நீங்கள் சரியாக செம்மையாக பாடுபடுங்கள். அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு உங்கள் உழைப்பை தாருங்கள், உங்கள் வேர்வையை தாருங்கள். உங்கள் ஓய்வுக்காக எங்கள் ரத்தத்தை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் தயாராக என்று சொல்லி விருதுநகர் என்று சொன்னாலே உத்வேகத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய பகுதி, தொழில் வளம் நிறைந்த பகுதி, வியாபாரம் நிறைந்த ஊர் விருதுநகர். பல விருதுகளை பெற்ற ஊர் விருதுநகர். பல தொழில்கள், பல வியாபாரங்கள், பெரிய பெரிய வியாபாரங்கள் எல்லாம் ஒரு 10 ரூபாய் வச்சு சிம்பிளா முடிக்கக்கூடிய அறிவாளிகள், திறமசாலிகள் வாழுகின்ற ஊர் நம்முடைய விருதுநகர். இந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள் விவரமானவர்கள், மண்ணிலே பிறக்கக்கூடியவர்கள் விவரமானவர்கள், பிறந்து வளர்ந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் விவரமானவர்கள். ஆகவே தயவு செய்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். விருதுநகர் என்ன நடக்குது, விருதுநகர் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, விருதுநகர் முனிசிபாலிட்டியில் என்ன நடக்குது, நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் ஏதாவது செய்யறாங்களா? கொள்ளையடிப்பதிலே ஒரு கூட்டு பயிற்சி, யாருக்கு எவ்வளவு என்பதற்காக ஒரு சண்டை, ஒரு மீட்டிங், இதுதான் அங்கே திமுகவில் போராடுற. தமிழ்நாட்டு மக்களுக்காக, விருதுநகர் மக்களுக்காக எந்த திட்டங்களையும் இவர்கள் போடுவது கிடையாது. எல்லா வெளிவேசம், அந்த வெளிவேசத்தை உடைத்து நொறுக்கி நாட்டு மக்கள் தெரியப்படுத்துகின்ற பணியை அதிமுகவுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் செய்ய வேண்டும். ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, திமுக பல வேடங்களிலே முகமூடி அணிந்து வரும், பல வேடங்களிலே வருவார்கள் ஓட்டு கேட்டு. ஏதோ இப்போது நடந்த ஆட்சி அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் தமிழ்நாட்டை ஆனதை போல நாங்கள் வந்தால் இதை செய்ய சொல்வார்கள். இவர்கள் 5 ஆண்டு காலத்தில் எங்க செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். தம்பி கோபி அவர்கள் குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீட் ரத்து ஆச்சா?
மாணவர்கள் கல்வி ரத்தாச்சா? பெட்ரோல் டீசல் விலைகளுக்கு விலையை குறைச்சாங்களா? கேஸ் சென்டருக்கு மானியம் தந்தாங்களா? படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு செஞ்சாங்களா? என்ன பண்ணாங்க? மகா 100 நாள் வேலை 150 நாள் 600 நாள் ஆக்குறாங்களா? கிடையாது. மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? கிடையாது. அரசு வேலை 5 லட்சம் மாணவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்களா? கிடையாது. 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை, திருமணமாகாமல் 30 வயசு வரைக்கும் இருந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே சொன்னாங்க. அதையாவது கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. இப்படி ஏமாற்றி நாட்டு மக்களை பதட்டத்திலேயே வைத்திருக்கின்ற திமுக ஆட்சியை கோட்டையை விட்டு வெளியேற்றுகின்ற பணியை விருதுநகர் தொகுதி மக்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும். விருதுநகர் நகரம் என்பது அண்ணா திமுகவுடைய எஃகு கோட்டை. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கனியை நாம் தவறவிட்டிருந்தாலும் ஆனால் வெற்றியுடைய இலக்கை அடைந்தோம். சரியா அல்ல விதியா என்று கோர்ட்டு நிர்ணயிக்கட்டும். வரும் சட்டமன்றத்தினுடைய முடிவை நீங்கள் நிர்ணயிப்போம், நாம் நிர்ணயிப்போம், நாம் முடிவெடுப்போம். இரட்டைக்கு வாக்குகளை அளித்தார்கள், உங்களுடைய உழைப்பை தாருங்கள். உங்களுக்கு தேவையான பகுதிக்கு தேவையான தொகுதிக்கு தேவையான நல்லதையெல்லாம் எடப்பாடியாளர்கள் சொல்லி நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.